ஒரு அஃபென்ஸ் அல்ல, இது வெறும் குற்றம் அல்ல, வன்கொடுமைங்கிறோம். ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக இந்த பொது வழியில் படிப்பு, கல்வி, வேலைவாய்ப்புன்னு பெறுகிற போது ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிறாங்க. ஒரு வயது வந்த ஒரு ஆணும் ஒரு வயது வந்த பெண்ணும் பார்ப்பதும் இயல்பாகவே அவர்கள் தொடர்பு கொள்வதும் பேசுவதும் இயற்கையானது. ஆனால் நம்ம இந்த சாதி என்ற கட்டமைப்பு பேசுவதை கூட தடை செய்யுது. அதான் கோகுல்ராஜ் கேஸு. அது தொடர்ந்து பார்க்குறோம். 22 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணகி முருகேசன் வழக்கு நடந்துச்சு. ஊரே கூடி நின்று கண்ணகி முருகேசனை கட்டி வச்சு அவங்களுக்கு விஷத்தை ஊற்றி கொன்ற ஒரு சம்பவம். அது விசாரணை நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. நம்முடைய ஹைகோர்ட்டுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டுச்சு. உச்சநீதிமன்றத்தில் கடந்த 28 நாளில் உறுதிப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணகி நம்முடைய சங்கர் கௌசல்யா கேஸு, திவ்யா முருகேசன் கேஸு, கோகுல்ராஜ் கேஸு, ஐஸ்வர்யா கேஸு. இப்போ நான் சமீபத்தில் கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையத்தில் டபுள் மர்டர் பண்ணாங்க. ஒரு அங்கே இருக்கக்கூடிய அந்த வர்ஷிப் பிரியான்னு சொல்லக்கூடிய பொண்ணு, அதுவும் அந்த பையன் கனகராஜுங்கிற பேர் விரும்புகிறாங்க. அவனுடைய அண்ணன், நீ கல்யாணம் பண்ணிட்டா எப்போ நான் கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர்த்தையும் வெட்டி கொள்கிறான். தூக்கு தண்டனை கொடுத்தாரு. இப்போ தொடர்ந்து நீதிமன்றங்கள் இப்போ ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்கு. ஆனாலும் கூட இது தொடர்ந்து நடக்குதுன்னு சொன்னால், இந்த சாதிய கட்டமைப்பை உடைப்பதற்கு அரசு எந்திர வேலை செய்யணும்.